வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீ ராம ஜென்மபூமி அழைப்பிதழ், அதாவது ராம ஜென்ம பூமி தீர்த்த க்ஷேத்திர ட்ரஸ்ட் அவங்க அயோத்தியில் கட்டியுள்ள ராமர் கோவிலுக்கு பிராண பிரதிஷ்டை, அதாவது கும்பாபிஷேகம் சொல்லப்படுகிற அந்த நிகழ்வுக்காக தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்ட இன்விடேஷனை தான் நம்ம இப்போ படித்து காட்ட போகிறேன். இது வரைக்கும் நம்ம இதை பார்க்காதவங்க பாருங்கள். ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள். தாய்மார்கள் மற்றும் சகோதர சகோதரிகளை, வரும் சோபகிருது ஆண்டு தை மாதம் 8ஆம் தேதி 22/1/24 திங்கட்கிழமை மதியம் 12:20 மணிக்கு சுக்லபட்ச துவாதசி மிருகசிருஷ நட்சத்திர சுபயோக சுபதினத்தில் பிரபு ஸ்ரீராமனின் குழந்தை வடிவிலான விக்கிரக ஸ்ரீராம ஜென்மபூமியில் புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்தில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. இதனால் அயோத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிலை உருவாகி உள்ளது. இந்த நிகழ்ச்சிகளை கோவிலின் மையமாக வைத்து அமைய வேண்டும். தாங்களும் பிராண பிரதிஷ்டை அறிவிக்கப்பட்ட புனித நாளில் தங்கள் பகுதியில் உள்ள ஆலயங்களில் அருகில் உள்ள பக்தர்களை அழைத்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம மந்திரத்தை குறைந்தது 108 முறை சொல்வதோடு பஜனை, கீர்த்தனைகள், மேலதாளங்கள், சங்கொலி, மணியோசை, தீபாராதனை செய்து பிரசாதம் வழங்கவும். மேலும் ஸ்ரீராம ஜென்மபூமி பிராண பிரதிஷ்டை வைபவம் நேரடியாக அனைத்து தொலைக்காட்சி சேனல்களிலும் ஒளிபரப்பப்பட உள்ளது. நம் பகுதி தொலைக்காட்சியில் அல்லது LED திரையில் ஏற்பாடு செய்து ஆலய நிகழ்வுகளை சமுதாயத்திற்கு காண்பிக்கவும். பிராண பிரதிஷ்டை நாளன்று மாலை சூரிய அஸ்தமத்திற்கு முன்பாக நமது வீடுகளில் திருக்கார்த்திகை போன்ற தீபம் ஏற்றி கொண்டாட வேண்டும். பிராண பிரதிஷ்டை நிறைவுற்ற பின்பு தங்களுக்கு வசதியான நாளில் அயோத்திக்கு வருகை புரிந்து குழந்தை வடிவிலான ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டு அனுகிரகம் பெற வேண்டுகிறோம். அன்புடன் ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த க்ஷேத்திர ட்ரஸ்ட், அயோத்தி. ஸோ இவங்க தான் இந்த நிகழ்வு, அதாவது பிராண பிரதிஷ்டை பண்ணக்கூடிய இந்த நிகழ்வை தமிழ்நாட்டுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த இன்விடேஷனில் வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியம் மிக்க அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆலய நீளம் கிழக்கு மேற்காக 300 அடி, அகலம் 250 அடி, உயரம் 161 அடி. ஸோ 3 தளங்களாக ஆலயம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரம் உடையது. மொத்தம் 392 தூண்கள், 44 வாசல்கள். தரைத்தளம் கர்ப்பகிரகத்தில் பிரபு ஸ்ரீராமனின் குழந்தை வடிவமும், முதல் தளத்தில் ஸ்ரீராமபிரானின் பட்டாபிஷேக மண்டபமும் அமைய உள்ளது. மொத்தம் 5 மண்டபங்கள்: நாட்டிய மண்டபம், ரங்க மண்டபம், தரிசன மண்டபம், பிரார்த்தன மண்டபம், கீர்த்தனை மண்டபம். தூண்களில் இறைவன் மற்றும் நாட்டிய மாந்தர்களின் சிலைகள். நுழைவாயில் முன்பு 32 படிகள், உயரம் 16.5 அடி ஏறி பிரதான நுழைவாயிலை அடையலாம். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் ரேம்ப் மற்றும் லிஃப்ட் வசதிகள் உண்டு. 4 பக்கங்களிலும் கோட்டை சுவர்கள் 732 மீட்டர் நீளம், 4.25 மீட்டர் அகலம். கோட்டையின் 4 மூலைகளிலும் முறையே சூரியன், சிவன், கணபதி, தேவி பகவதி ஆகியோர்களுக்கான ஆலயங்கள். கோட்டையின் தெற்கு முகமாக ஹனுமானும், வடக்கு முகத்தில் அன்னபூர்ணி ஆலயங்கள் உள்ளன. ஆலயத்தின் தென்பகுதியில் பழமையான சீதை கிணறு உள்ளது. கோட்டையின் வெளியே தென்திசையில் வால்மீகி மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, விஸ்வாமித்திர மகரிஷி, அகஸ்திய மகரிஷி, குகன், சபரிமாதா மற்றும் தேவி அகல்யாவிற்கான ஆலயங்கள் உள்ளன. தென்மேற்கில் குபேரன் குடிலில் உள்ள சிவாலய புனர் பிரதிஷ்டை மற்றும் ராமபக்த ஜடாயுவின் பிரதிஷ்டைகள் உள்ளன. ஸோ இந்த இன்விடேஷனில் உள்ள மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ பிராண பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், அயோத்திக்கு போகலாம், போக முடியாதவங்க ஊர்லேயே இருந்து என்னெல்லாம் பண்ணலாம்ன்றதை இந்த இன்விடேஷனில் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த இன்விடேஷனில் கோவிலை எப்படி கட்டியிருக்காங்க, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நல்லா இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கோவிலோட ஃபோட்டோவும் இதில் பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம்.